சாமியே சரவணையப்பா. நிறைய பேரு தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னக்கா, மாலை போட்டுறாங்க. ஆனா சுத்த பத்தமா இருக்கிறதே கிடையாது. சோ மாலை போட்டாலுமே நம்ம ஓகே இதெல்லாம் இததான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குடிக்க கூடாது, பெண்களை பார்க்க கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சில பக்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாலை போட்டுறாங்க. மாலை போட்டு சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பாக்கு போடுறது, கூலி போன் வைக்கிறது, இதே போல தொடர்ச்சியாகவே அந்த தப்பு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது நடக்கிறதுனால நீங்க நீங்க எது நினைச்சு வேண்டுதல் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா ஐயப்பன் எது நோக்கி போறோமோ நம்ம சுத்த பத்தமா இருக்கணும். உங்களே ஒரு ஐயப்பனாக பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. நீங்க மாலை போட்ட உடனே நீங்களே ஒரு சாமி ஆயிடுறீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாமி நீங்களே இந்த தவறு செய்யலாமான்னு தான் சோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? ஓகே, நான் கன்னி பூஜையில போய் கலந்துக்கிட்டேன். கன்னி பூஜை கலந்ததுக்கு அப்புறம் அங்க என்னென்ன சூழ்நிலை நடந்தது, என்ன மாதிரி கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே நடந்தது. சோ அது எல்லாமே நம்ம வீடியோல தொடர்ச்சியா பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கன்னி பூஜை கலந்துக்கு போகும்போது கருப்பு சாமின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாங்க. அது பாடின உடனே ஆக்ரோஷமா பாத்தீங்கன்னாக்கா கருப்ப சாமி பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பூஜைக்கு என்னையே கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் அங்க போயிருந்தேன். அங்க போயிருக்கும் பொழுது அங்க என்னென்ன சூழ்நிலை நடந்தது என்றதை முதல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நாங்க போன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஐயப்பன் பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு 100 பேருக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்தாங்க. நமக்கு அப்புறமா தான் ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கன்னிசாமி கிடையாது. நிறைய பேர் குருசாமி இருக்காங்க. சில பேர் 3 வருஷம் 4 வருஷம் மாலை போட்டவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? கன்னிசாமி மினிமம் நீங்க 10 பேர் தான். அந்த 10 பேர் மட்டும் லைன்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் லைன்ல நின்னுட்டோம். நின்ன உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காலில் பார்த்தா தொட்டு வணங்கினாங்க. பூ எல்லாமே அள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பர தட்டுல கற்பூரம் ஏத்தி பார்த்தீங்கன்னாக்கா நெடுக்க பார்த்தீங்கன்னாக்கா கொளுத்தி விட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளே ஒரு கடவுளா நினைச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வணங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது குருசாமி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுமோ கன்னிசாமிக்கு அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாமே நம்மளுக்கு கத்துக் கொடுத்தாங்க. அது கத்துக்கிட்டது அப்புறம் நாம ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது கன்னிசாமி ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னாக்கா, குருசாமி அது மாதிரி லைனா நிக்க வச்சுட்டு நம்ம போய் அவங்க கால் பாதத்தை தொட்டு மஞ்சா குங்கம், அதுக்கப்புறம் பார்த்தா வத்தி நம்ம தாம்பளத்தட்டுல காமிக்கிறது, அப்போ பூ போடுறது, இது எல்லாமே நம்ம காலை தொட்டு வணங்குறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், கன்னிசாமி ஃபாலோ பண்ண விஷயங்கள். இல்லைங்களா? இதே போல எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டோங்க. வணங்கி நிறைய ஐயப்பன் பக்தர்கள் வருவாங்க. அதனால 5 பேர் இங்க இருங்க. மீதி 5 பேர் பார்த்தீங்கன்னாக்கா அங்க பாட்டு போடுவாங்க இல்லையா? ஐயப்பன் சாமி பாட்டு போட்டு அங்க போய் உட்காந்துன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டோம். மீதி 5 பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சாமி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே கால் பாதத்துல தொட்டு அவங்களை வர வைக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாரி முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் குங்குமம் மஞ்சள்லாம் வைப்பாங்க இல்லையா? அது மாரி போக போக எண்ணிக்கை ஐயப்பன் பக்தர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமா போய்கிட்டே இருந்தது. நீங்க இந்த வீடியோல பாருங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? கன்னிசாமி, குருசாமி அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பாட்டு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாடி இருந்தாங்க. அது பின்பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்போ சாமியே சாமி சரணம், ஐயப்ப சரணம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது போல விஷயங்கள் தான் குருசாமி கன்னிசாமிங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உருவாக்குது. இந்த மாலை நம்ம எப்போ போட்டோமோ அன்னிலிருந்து நம்ம கன்னிசாமியா மாறிடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குருசாமி நம்ம மாலை போட்டாங்க இல்லையா, அவங்க நம்ம மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நல்லது கெட்டது எதெல்லாம் செய்யணுமோ செய்யக்கூடாதோ அது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். நிறைய பேர் மாலை போட்டுறாங்க. ஆனா மாலை போடும் போது நிறைய சுத்தபத்தமா இருக்கணும்னு நினைச்சுதான் மாலை போடுறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, நான் மாலை போட்டேனாக்கா எதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேனாக்கா, நான் குடிக்கிறதும் பொண்ணுங்களை பாக்குறது மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். மற்றபடி நான் பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறதும், பாக்கு போடுறதும், வெத்தலை பாக்கு போடுறதும், இன்னும் புளிப்பு போடுறதும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். அது ஒரு தப்பான செயல் தான். அந்த மாதிரி தப்பான செயல் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேனாக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே போலதான் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயினே இருந்தாரு. ஏன்னா எந்த வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க. எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேண்டுதல் ஒன்று வைப்பாரு. அந்த வேண்டுதல் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மலைக்கு போவாரு. ஆனா மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதே சூழ்நிலை, அதே கஷ்டங்கள், அதே துன்பங்கள், வேதனைகள் கம்பல்சரி இருந்துட்டே தான் இருக்கும். அது என்னைக்கும் பார்த்தீங்கன்னா போவாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குருசாமி கிட்ட கேட்டாரு, நீங்க மாலை போட்டுக்கிட்டு சுத்தபத்தமா இல்லாம சில செயல்கள் செய்யறீங்க. அதனாலவே பார்த்தீங்கன்னாக்கா கடவுள்கிட்ட போனோடனே அந்த ஒரு வரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. நீங்க வரங்கள் வேணும்னாக்கா நீங்க முன்ன சுத்தபத்தமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த குருசாமி பாத்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சாமி அவர்களுக்கு சொன்னாரு. அவங்க பாத்தீங்கன்னா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னாக்கா சிகரெட் அடிக்கிறது, பாக்கு போடுறது, ஏதோ கூலிப்பெல்லாம் போடுவாங்க இல்லையா, வெத்தலை பாக்கலாம், அதெல்லாம் போடுறது எல்லாமே தவிர்த்துட்டு மலைக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த 2 மாசத்திலேயே அவர் நினைச்சதை பாத்தீங்கன்னாக்கா நிறைவேறிச்சுங்க. இதே போலதான் நீங்க நினைச்சது நிறைவேறணும்னாக்கா நீங்க முன்ன சுத்தபத்தமா இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த பாட்டு வரிகள் அனைவருமே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலயும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சாமி பக்தர்கள் அனைவரும் பாடின்னு தான் இருந்திருப்பாங்க. நான் பேசக்கூடிய இந்த சூழ்நிலை கூட ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஐயப்பன் சாமி ஐயப்பன் பாடல் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இப்ப அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுல பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா சாமி சரணோயாலோ ஐயப்ப சரணோயாலோ சாமி சரணோயாலோ ஐயப்ப சரணோயாலோ கவதாரிக்கு ஒய்யாலா சாமியிலிருந்து குருசாமியிலிருந்து அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு பாடினதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி இருப்பாரு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை தாண்டி என்னென்ன நடந்தது என்றதை நம்ம பார்ப்போம். சோ கன்னிசாமி அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு பரிமாறுவோம். அனைவரும் சாப்பாடு பரிமாறிட்டு குருசாமி சாப்பிட்டு வச்சதை அவங்க சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுல இருந்து அவங்க ஒரு புடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில அள்ளி தருவாங்க. அதே போல நம்ம குருசாமி ஒரு 10 குருசாமி கிட்ட நம்ம வாங்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா தான் நம்ம நினைச்சதை நிறைவேறணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனா கன்னிசாமியா இருக்கவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணாக்கா கண்டிப்பா நடக்குன்றது உண்மை. ஓகேங்களா? சோ அதனால மட்டுமே குருசாமி சாப்பிடும் போது அவங்க கையேந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி தான் சூழ்நிலை. அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கையேந்து நிக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு புடி சாப்பாடு பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிடணும். இதைதான் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் கிடையாது. ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னக்கா குருசாமி சாப்பிட்டு வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த அந்த இலைய அவங்க கையால எடுத்து ஒரு பிளேட் மாரி கட்டி வச்சிடணும். கட்டிட்டு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. சோ அது மாரி பிளேட் மாரி கட்டிட்டு எத்தனை போய் ஒரு தொட்டியில பார்த்தனாக்கா கிணத்துலயோ தொட்டிலையோ இல்ல குட்டையிலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் போட்டுடணும். ஓகேங்களா? மினிமம் நீங்க ஒரு இலை போடக்கூடாது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ அத்தனை இலையிலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூட்டை மாரி கட்டி எத்தனை போயிட்டு கிணத்து குட்டியில இல்ல கிணறுல குட்டியில இல்ல ஆத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க அங்க போட்டுடலாம். அது ஏன் அது எத்தனை பேர் போடுறாங்கன்றது வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே போல வீடியோவை தொடர்ச்சியா நம்ம வீடியோல தொடர்ந்து இதே போல வீடியோவை ஆன்மீகத்தை பத்தி நம்ம வீடியோ தொடர்ச்சியா போட போறோம். தயவு செய்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. உங்க ஊர்ல யாராவது ஒருத்தவங்க மாலை போட்டிருக்கலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம மாலை போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்குது, சிகரெட் அடிக்குது, தம் அடிக்குது, வெத்தலை பாக்கு போறது, கூலிக்கு போறது, இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பன் அவர்கள் எப்படி வந்து ஆசீர்வதிப்பாரு, என்ன பண்ணி தண்டனை கொடுப்பாருன்றத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.